Hi friends, welcome to Android One Tamil channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, டயல் பேட்ல உங்களுக்கு பிடித்த உங்க போட்டோ அல்லது உங்க போட்டோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் குழந்தைகள் போட்டோ எப்படி சேவ் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். Android One Tamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல நோட்டிபிகேஷன்ல ஆல் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸ் வந்து ஓபன் பண்ண பிறகு இதோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டயல் பேட். இங்க வந்து நம்ம போட்டோவை எப்படி பேக்ரவுண்ட்ல சேஞ்ச் பண்றது, போட்டோ எப்படி செட் பண்றதுதான் பார்க்க போறோம். செகண்டா இருக்குது செட்டிங்ஸை டச் பண்ணுங்க. செட்டிங்ஸ் செட் பண்ண ஃபர்ஸ்ட் இருக்கு ஸ்டேட் டயல் பேட் பேக்ரவுண்ட் இருக்கும், அதுக்கு டச் பண்ணிட்டு போட்டோ என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா ஆட் போட்டோன்னு இருக்கு, இதுல சூஸ் ஃப்ரம் கேலரி. இப்ப கேலரி இருந்து ஒரு போட்டோ வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு. நம்ம போட்டோ தந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கிராப் பண்ணி வச்சுக்கலாம். மேல ரைட் கிளிக் இருக்கும், அதை டச் பண்ணுங்க. ரைட் சிம்பிள் வந்து டச் பண்ண உடனே போட்டோ வந்து செட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு டயல் பேட்ல நம்மளோட போட்டோ செட் பண்ண பிறகு பட்டன்ஸ் தீம் சேஞ்ச் பண்ணலாம். பட்டனை டச் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த தீம் பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே அது சேஞ்ச் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுல பட்டன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி சேஞ்ச் பேக்ரவுண்ட் இருக்கு, கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம லெட்டர்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல் எது வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மேல ரைட் டிக் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்டைல் வந்து சேஞ்சா இருக்குது பார்க்கலாம். ஓகே, முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா செட் டயல் பேக்ரவுண்ட். டயல் பேட்ல எப்படி பேக்ரவுண்ட் செட் பண்றதுன்னு பார்த்தோம். இரண்டாவது ஒரு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர்ஸ் சொல்லலாம். காலர் நேம் அனௌன்சர், இதை டச் பண்ணுங்க. இதை கால் செட்டிங் இருக்கும், அதையும் டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு ஸ்பீக் காலர் நேம் இருக்கும், அந்த இடத்துல ஒரு டாட் டச் பண்ணீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணோடனே காலர் நேம் வில் பி அனௌன்ஸ். உங்களுக்கு கால் வரும்போது அவங்களுடைய நேம் வந்து அனௌன்ஸ் பண்ணும். கீழே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் மோடுன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்க. இதில் வந்து காலர் எத்தனை தடவை வந்து அவங்களுடைய நேம் வந்து ரிப்பீட் பண்ணணும்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 டைம் வேணுமா, 2 டைம், 3 டைம்ஸ் வேணுமானா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு கீழே சேவ் கொடுங்க, சேவ் ஆகிடும். தேர்டாக இருக்கக்கூடியது ஃபிளாஷ் அலார்ட், அதை டச் பண்ணுறேன். உங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் கால் வரும்போது உங்கள் லைட் வந்து ஃபிளாஷ் ஆகும்னா ஃபர்ஸ்டா இருக்க ஆப்ஷன் வந்து டீஆக்டிவேட் இருக்கும், அதை டச் பண்ணீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு வர இன்கமிங் ஆகும்போது லைட் வந்து ஃபிளாஷ் ஆகும். அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா இன்கமிங், அதான் நம்மளுக்கு வரக்கூடிய மெசேஜ் வரும்போது லைட் ஃபிளாஷ் ஆனாலும் அதை டச் பண்ணீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கை பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.